Hello friends, welcome to my channel. என்னுடைய பேர் poovarasi. நான் last 2 years பைத்தான் டெவலப்பர் இருக்கு அண்ட் தென் 6 month பைத்தான் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ல மோர் தென் 10 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் மை செல்ஃப். ஸோ வாங்க இன்னைக்கு வந்து பைத்தான் கோர்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் நம்ம பைத்தான் எடுத்துட்டா நம்ம பேசிக்கே நம்ம பைத்தான்ல என்னென்ன தெரியும்னு சொல்லி போட்டு கோர்ஸ் கண்டென்ட் மட்டும் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு டாபிக் கவர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது பாடி என்ன சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கோர்ஸ் கண்டென்ட் இப்போ நம்ம கோர்ஸ் எடுத்துக்கிட்டா பைத்தன் இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்குன்னா ஓவர் பைத்தன் அண்ட் தென் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ பைத்தனோட இன்ட்ரோ நம்ம எதுக்காக பைத்தன் யூஸ் பண்றோங்க, அதனுடைய ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் அதை யார் கண்டுபிடிச்சா எப்போ வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க அது மாதிரி பார்க்க போறாங்க. நெக்ஸ்ட் பைத்தான் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து என்வரன்மெண்டல் எப்படி வந்து செட் பண்ணிட்டு ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதன் பிறகு பைத்தானுடைய சின்டெக்ஸ் பார்த்துட்டு அதனுடைய டேட்டா டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் டேட்டா டைப்ஸ். இப்போ நம்ம பைத்தான் டேட்டா டைப்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வேரியபிள் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தலாம். அதனுடைய நியூமரிக் டேட்டா டைப்ஸ் வந்து இன்டு ஃப்ளோட் டு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துடலாம். டெஸ்ட் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் இருக்கு. பூலியன் டேட்டா டைப்ஸ் வந்து பூல் இருக்கு. அது நான் டைப் இருக்கு. இந்த பைத்தான் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லி பிரிக்கலாம். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா இன்டு ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் பூலியன் வேல்யூஸ்ல வரும். ஆனா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா லிஸ்ட் டியூபிள் அண்ட் தென் டிக்ஷனரி செட்ல வரும். ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்ததாக கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதோடைய இஃப் எலிஃப் எல்ஸ் அதை கம்பல் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃப் கண்டிஷன் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் லுக் கான்செப்ட் வந்துட்டு ஃபார் லூப் வைல் லூப் பார்ப்பாங்க. அதன் கூடவே பாஸ் ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மெத்தட் இருக்கு. ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து எப்படி கால் பண்ணுன்னு சொல்லி போட்டு பார்ப்பாங்க. ரிட்டர்ன் வேல்யூ எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுல எண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி போட்டு பார்ப்பாங்க. அதுல வந்து மாடுலர்ன்ற கான்செப்ட் வந்து கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து சொல்லினே இருக்கேன். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அதாவது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுங்க. ஸோ நமக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்க வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். லிஸ்ட், டியூபிள், டிக்ஷனரி செட்லாம் இருக்கு. அது கூடவே நம்ம ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் என்ற டாபிக் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன இருக்குன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்கு. அதாவது இன்புட் ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஃபைல் எப்படி டீல் பண்ணுறது, சிஎஸ்வி ஃபைல் எப்படி டீல் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். அதன் கூட ஜேசன் ஃபைல் கம்யூனிகேஷன் பண்ணுறதும் பார்த்துடுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான். நெக்ஸ்ட் வந்து எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். அதாவது நமக்கு ஒரு எரர் வருதுன்னா அந்த எரர் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் பார்ப்போங்க. அது எந்த காம்பவுண்ட் பார்ப்போம், ட்ரை எல்ஸ் எக்செப்ட் பார்ப்போங்க. ட்ரை எக்செப்ட் ஃபைனலி அந்த காம்பவுண்ட் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஊப்ஸ் கான்செப்ட் பார்ப்போங்க. அது என்னென்ன இருக்கு, கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமர்பிசம், என்கேப்சுலேஷன் அண்ட் தென் அப்ஸ்ட்ரக்ஷன் அந்த கான்செப்ட் எல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் மாடுலர்ஸ் ஆர் லைப்ரரிஸ். அதாவது லைப்ரரிஸ் பார்ப்பாங்க. நமக்கு பைத்தான்ல நம்பர் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி இருக்கு. ஸோ இதுல வந்து பார்க்க போறது என்னன்னா நம்பை, பாண்டஸ், மேட்பிளாட்லிப் அண்ட் சீபோர்ன் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு சீபோர்ன் தெரியும். ஸோ அது எல்லாமே அட்வான்ஸ் டாபிக் தான். ஸோ அதுவும் கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸோ ஓகே அதுதான் பேசிக்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்கலன்னா கோட் ஸ்டைல் எப்படி வந்து கோட் ஓகே நம்ம ரைட் பண்ணிடுங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்டைலர் தான் நம்மளால வந்து பார்க்க நீட்டா இருக்கும் இல்லையா. ஸோ கோட் ஸ்டைல் பார்த்துடலாம். பிப்8 எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு கோட் ரைட் பண்ணா அதை டெஸ்ட் பண்ணி எப்படி வந்து டீபக் பண்றது, எரர் வந்து நமக்கு எந்த பர்டிகுலர் லைன்ல வந்து எரர் வருதுன்னு சொல்லி போட்டு டீபக் பண்ணலாம். ஸோ அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெக்கரேட்டர்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்க போறேன்னா உங்களுக்கு ரியல் டைம் நம்ம தியரிட்டிக்கலா குட்டி குட்டியே ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணாதான் வந்து நமக்கு நாலேஜ் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால வந்து ஒரு 2 to 3 ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கட்டலான்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு இப்போ வந்து அட்வான்ஸ் என்னன்னா ஒரு இன்டர்வியூ அட்ராக்டிவ் பண்ணா நமக்கு வந்து அட்வான்ஸ் டாபிக் தெரியணும். அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல், கிட் அதெல்லாம் தெரியணும். எப்படி வந்து கிட்ல வந்து கோட வந்து புஷ் அண்ட் புல் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதுவும் கவர் பண்ணிடுவேன். இதுதான் வந்து ஒரு பேசிக் கோர்ஸ் கண்டென்ட் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you later.